ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துடைய அவரையும் வாழ்த்துகிறேன், மதியம் வரவேற்கிறேன். கடந்த நிறைய ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயத்தில் ஒரு ஐயா இருக்காங்க, வயதானவர். இப்போ இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 முறை அழைச்சி எங்கள் வீட்டில் தங்க வச்சு ஆராதனை கலந்தபடியான கிருபை தந்தாங்க. அதனால் அருமையான குருவான்கிட்ட கேட்டேன், ஏன் எனக்கு இந்த பக்கம் வரணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் ஊருக்கு வரட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே ஐயாவை புக் பண்ணிட்டோமே, என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சுட்டு சொல்லுங்கண்ணே. பிறகு திடீர்னு வாங்க ஐயாட்ட சொல்லிடலாம் அப்படி சொன்னாங்க. நேற்று திடீர்னு எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, எலும்பு முடியாத அளவில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்ன செய்யனே தெரியல, வர முடியாத சூழ்நிலை. எல்லாம் சொன்னாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. நானே இதை கஷ்டப்பட்டு அவங்க மனசை புண்படுத்தி வாங்கியிருக்கேனே, எப்படி போகுதுன்னு சொல்லி தென்காசியில் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி ஒரு 7-8 எக்ஸ்ரே எடுத்து சின்ன ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி என்ன ஆர்சி பிஷப்புடைய ஒரு ஆலயம் நட்டு கட்டினோம் வல்லத்தில். ஆலயம் நான் தான் திறந்தேன். பிஷப்பே சொன்னாங்க, ஒரு ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படியாவது பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இரவு ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் தென்காசிலேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது மாத்திரமல்ல, ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ராமநாதபுரம் மதுரை ராமநாதபுரம் குருவான் ரொம்ப ஜெயம் வந்தாங்க, கூப்பிட்டுருந்தேன். இந்த சகோதரி ரோஸ்லினை கூப்பிட்டுருந்தேன். தாராவிலேருந்து அருமையான தம்பி வந்திருந்தாங்க. அவங்க சர்ச்சில் 8000 பேர், அந்த சபை மெம்பர் 8000 பேர். பெரிய சர்ச்சு தாராவியில். நான் 3 நாள் கன்வென்ஷன் போயிருக்கும்போது அவங்க ரொம்ப எனக்கு கவனித்தாங்க. கவனித்தது மாத்திரமல்ல, அவங்கள எனக்கு இந்த பக்கம் வந்த உடனே கண்டிப்பாக நான் கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. இதில் திருச்சி தஞ்சை டைசஸ்லேருந்து ஜெசியமான ஒரு பெரிய 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவங்க வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு வழியில் ஒரு சின்ன பிரேக்கில் வர முடியல சொல்லிட்டாங்க. இது மத்தியில் நான் வராமல் இருந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கஷ்டத்தையும் பார்க்காம நடக்க முடியாமல் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சி வந்துட்டேன். ஆனால் லேட் ஆகிடுச்சு. அதிகாலையில் தேடும்போது, ஆண்டு சம்பவத்தை காத்திருக்கும்போது, இது மாதிரி மகிமையான வாழ்க்கை வேறு எங்கேயும் கிடைக்காது. அதிகாலையில் கடந்த ஆண்டு இதே நாளில் வள்ளியம்மாள்புரத்தில் 3 மணி ஆராதனை திருநெல்வேலி டைசஸில் அங்கே போய் நான் கலந்துக்கிட்டேன். எங்கள் சென்னை டைசஸ் பிள்ளைகளும் எங்கள் நேதாஜி நகர் சபை பிள்ளைகளும் இங்கே இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். காலை வேளை அது பார்க்கலாமா, ஜெபம் பண்ணலாமா, நோக்கி பார்க்கலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவோ திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆவியான தேவனுக்கே அன்பரே
நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கான் சமூகத்தின் நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. தாகத்தோடு வந்திருக்க மக்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொடுங்க.
பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆண்டை ஆஸ்வதித்து கொடுங்கப்பா. உமக்கென்று வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அதை பாக்கியத்தையும் அடுத்து தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சொல்கிறேன். நம்ம தம்பிமார் 4-5 பேர் வெளியே நல்லா அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோடைய நடக்க ரிசல்ட்டுக்காக, பார்லிமெண்ட் ரிசல்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, நல்லாயிருக்கும். காலை வேளையில் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். எப்போ முடிவு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாத வாழ்க்கையில் வந்திருக்கிறோம். ஆர்டர் கொடுத்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். நேரத்தை கொடுத்த நாட்களில் கடவுளுக்கு புரோஜனமாக நம்ம வாழ்க்கையில் கணிக்கணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. தேவன் வேதத்தில் வாசம் இல்லை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுக்கு மகிமையாக வாழணும், சாட்சியாக வாழணும். மகிமையாக வாழது மாத்திரமல்ல, கடவுளை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளையும் வாழணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, நிறைய பேர் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில் குறைஞ்சி போகுது. கிறிஸ்தவங்கன்னு எடுத்துக்கிட்டால் 95 பேர் பரவத்து போக முடியாது. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு வாழ்க்கை சுத்தம் இல்லை, உண்மை இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனுஷன். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ந்தாக்கு தேவனுக்கு பிரியமாக வாழு, தேவனோட வாழு, தேவனுக்கு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் கெடுத்துருவார். அதனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனோட வாழுங்க, தேவனுக்கு பிரியமாக வாழுங்க. பிரியமாக வாழுவது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய மக்களாய், சுசேஷ பாரமுள்ள மக்களாய். எத்தனை மிஷனரிகள் பூமியில் வந்து வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்களை இழந்து, எல்லா காரியத்தையும் இழந்து கோதுமை மணியை போல் பூமியில் விதைக்கப்பட்டிருக்காங்க. நான் டிசம்பர் 25 ஒரு பயணமாக சென்றிருந்தோம். தரங்கம்பாடி சென்றிருக்கும்போது அங்கே ஒரு மிஷனரி வாழ்க்கையை நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருந்தது. 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தேசத்துலேருந்து 228 நாட்கள் ட்ராவல் பண்ணி கப்பலில் வந்தாங்க. கப்பலில் வந்தது மாத்திரமல்ல, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுமா? பச்சை மீனை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. கடல் தண்ணியை குடிச்சிருக்காங்க. கடல் தண்ணியை காய்ச்சி குடிச்சிருக்காங்க. தாகம், ஒரு பாரம், ஆண்டவர் குடித்த பாரம். எல்லா மக்களும் ஆண்டவர் அறிஞ்சிக்கிடணுங்கிறதுக்காக ஆண்டவர் குடித்த பாரத்தோடு வந்திருக்காங்க. வரும்போது 35 பேர் செத்துட்டாங்க. தூக்கி கடலில் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? பரலோகத்தில் ராஜ்யத்தில் ஆண்டவர் அவரோட வாழும்போது பார்த்துக்கலாம், தேவனுக்கு மகிமையாக வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்பிக்கையில் கடலில் போட்டாங்க. போட்ட நாட்டு மன்னர் அவங்க உள்ளே விடலை. சீக்கிரம் பால் உள்ளே விடவே இல்லை. அவ்வளவு வெயிலில் கொடூரமான மனுஷன்னா முழங்காலின்னு இருக்கார். அந்த ராஜா மனசாப்பட்டு மன்னிச்சு உள்ளே விட்டுருக்கான். விட்டது மாத்திரம் எத்தனையோ நாட்கள் அவன் கட்டின சிறைச்சாலையில் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. ஜெயிலில் விற்று ஒரு பாரத்தோடு, கரசனத்தோடு, கண்ணீரோடு வாழ்ந்துருக்காங்க. உட்கார இடம் கிடையாது, வீடு கிடையாது, யாரும் 5 பைசா கொடுக்கலை. உடனே மீண்டுமா தன் நாட்டுக்கு 228 நாள் ட்ராவல் பண்ணி தன்னுடைய சொந்த சொத்தை விற்றுட்டு, சொந்த வீட்டை விற்றுட்டு, தேவனுக்கு மகிமையாக அந்த இடத்தை கொண்டு வந்து ஒரு இடத்த வாங்கி, வீட்டை வாங்கி, ஒரு ஆலயத்தை கட்டி, ஒரு பைபிள். நம்ம இன்றைக்கி பைபிள் வாசிக்கமே, அந்த மனுஷன் இல்லைன்னா பைபிள் வாசிக்க முடியாது. தமிழுக்கு இலக்கணம் கற்று, கும்பகோணத்தை ஒரு பிராமணனை வச்சு இலக்கணம் கற்று, தமிழகர் அதை எடுத்து தமிழை கற்று, எவ்வளோ வைராக்கியமான வாழ்க்கை நினச்சி பாருங்கள். இவ்வளோ வைராக்கியம். நம்ம என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? திருச்சபைக்கு என்ன சாதனை பண்ணியிருக்கோம்? திருச்சிக்கு என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்? இன்றைக்கி திருச்சபை சொத்தை விற்க வரான். ஒரு டிசி இருந்தால் எப்படி சம்பாதிக்கலாம்? ஒரு கரஸ்பாண்டர் இருந்தால் எந்த இடத்த விற்கலாம்? எங்கே கூறு போடலாம், பங்களா போடலாம், யாருக்கு பட்டா போட்டு கொடுக்கலாம், யாருக்கு 99 வருஷம் அக்ரிமெண்ட் தான் நினச்சி வரான். எவ்வளோ கொடூரமான சம்பவம். ஆனால் ஆண்டவர் கூறு போட்டுருவார். நீ தேவனுக்கு சொத்தை விற்கணும், திருச்சபைக்கு விரோதமாக வரணும்னு நினச்சேன்னா ஆண்டவனுக்கு கூறு போட்டுருவார். மந்தம் உண்மையாக வாழு, கடவுளுக்கு பிரியமாக வாழு. நீ எத்தனை குடும்பம் சீரழிது, மகளை கட்டி கொடுத்த வாழ்க்கை சீரில்லை,
மருமகன் வந்த சீரில்லை. ஏன் உன் வாழ்க்கை சீரில்லை, உன் வாழ்க்கை சீரில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வார். ஒரு வழி ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கிறதா, சாட்சி உள்ள வழியாக இருக்கிறதா, தேவனோடு வாழக்கூடிய வழியாக இருக்கிறதா. அப்படிப்பட்ட வாழ்க்கை தெரிஞ்சுக்கோ. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 28-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவனோ ஆக்கிரை தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. அவனுடைய நியாய தீர்ப்பு நாட்கள் நெருங்கிடுச்சு. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் வெளிப்படுத்து 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசலில் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டார், கதவை திறந்தார், நான் அவனோடு உள்ளே சென்று அவனோடு வாசம் பண்ணுவேன், போஜனம் ஆண்டவர் சொல்கிறாரு. உன் வாழ்க்கை ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையா, உண்மையான வாழ்க்கையாக இருக்கு. ஆண்டவர் விரும்புகிற அப்படி மக்களை திரும்புகிறார். ஏதோ கம்பெனியை வாங்கிடலாம், 300 ரூபா சந்தா கட்டிடலாம், நல்ல காரியம் செஞ்சிடலாம். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதிகள் வைக்கப்படும் சொல்லி கல்லறையில் எழுதலாம். அங்கே தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சாட்சியாக நீ வாழ்ந்தத்தான், மகிமையாக வாழ்ந்தத்தான். மகிமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தான் ஆண்டு சொல்லுவார், அக்கிரமம் செய்காரே என்னோட அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார், உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்க கூடாது. நான் சென்னைக்கு போயிட்டு 56 வருஷம் ஆச்சு. காலில் செருப்பு இல்லாமல் போனேன். போடுறதுக்கு சட்டை கிடையாது, பேண்ட்டு கிடையாது, இவ்வளோ துணியில் டவுசர் எல்லாம் போனேன். 56 வருஷம் ஆச்சு. அவருடைய வேலைக்காரன் எலியேசை சொல்லுவான், அவருடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பெத்துவேலில் சொல்லுவான், ஆதியாகமம் 24:35 வாசி பார்த்தீங்கன்னா, என் எஜமான் செல்வ சீமானா இருக்காரு, என் எஜமான் செல்வ சீமானா இருக்கான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டு கொடுத்துருக்கிறார். காரணம், ஆண்டோடு வாழும்போது, தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழும்போது, ஒரு தரிசனமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, அந்த வாழ்க்கை மிருகம் வாழுது, ஒட்டகம் வாழுது, நீ மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழு, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழுது. நிறைய பேர் ஊழியக்காரங்க உண்மை இல்லை, வேதத்தில் வாசிக்கும் இல்லை. யோவான் 10 வாசிக்கும் போது, திருடவும் கொல்லவும் அழிக்க வேறு ஒன்றுக்கு வரான், நானும் ஜீவன் உண்டாக்க வந்தேன் ஆண்டு சொல்றாரு. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு அத்தனை ஜீவனை கொடுக்குற ஆண்டு சொல்றாரு. தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அவ்வளோ பெரிய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். நான் 3 முறை எருசலேம் போயிருக்கேன். சீனாய் மலையில் 8500 தூரம், கடல் மட்டத்தோட 7.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து 3 முறை போயிருக்கேன். மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் வாழ்ந்தான். முகமும் தேவனுடைய முகத்தை போல இருந்தது, பிரகாசம் இருந்தது. தேவனுடைய வீட்டில் இங்கே உண்மையாக வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கும்ல, எண்ணம் 12:7 வாசிக்கும் போது, ஆண்டவரையும் கொடுத்து சாட்சி கொடுக்குறாளா, என் தாசனையோ மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் இங்கே உண்மையுள்ளவனாக சாட்சி கொடுத்தாரு, உண்மையுள்ள சாட்சி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. கடந்த ஆண்டு மட்டும் கிறிஸ்துவ அன்னைக்கு 230 கோடிக்கு சாராயம் விற்றுருக்கு, டாஸ்மார்க்கு. யார் குடிச்சிருக்கா? கிறிஸ்தவன் குடிச்சிருக்கான். 230 கோடிக்கு. நீ பாதி பேர் கூட யாரும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பண்டிகை நாளா வீட்டில் பாட்டில் வாங்கி வச்சிட வேண்டியதான், 4 பாட்டில் 5 பாட்டில் வாங்கி ஊற்ற வேண்டியதான். இது வாழ்க்கை இல்லையா? இது வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிபதியில் வாசிக்கும்போது 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 27ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஐயா யாருக்கு இரத்தங்கள் என்ற கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுவான இருக்கும்போது தங்கி தரிபுத்தான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை டாஸ்மார்க்கில் எத்தனை கொலை விழுது, எத்தனை பாட்டில் வச்சு குத்திக்கிறான் ஒருத்தனும். கிறிஸ்தவன் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு சாராய கடை இருக்குது, 3 பேர் செத்துட்டாங்க. 3 பேர் குடிச்சிட்டு படுத்துட்டான், போதையில் படுத்துட்டான். நைட்டில் பகலில் வெயில் ஏறி 3 கிறிஸ்தவன் வெயில் ஏறி நீர் இல்லாமல், உடம்பில் நீர் இல்லாமல் நாக்கெடுத்து செத்துட்டான்.
அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? ஒரு பாரம் வேணுயா, தரிசனம் வேணுயா. ஒரு பாரம் இல்லாத தரிசனம் இல்லாத மனுஷன் வாழவே கூடாது. எவ்வளவு பாரத்தோடு நீ வாழும்போது, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் உன்னை கட்டுவார், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தூங்குமில்லை உறங்கவில்லை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு வலது பக்கத்தில் நெல்லாகிலும் இடது பக்கத்தில் நெல்லாகிலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இதுமுறைக்கு என்றைக்கும் காப்பார். உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிக்கேன். ஒரு வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிக்கேன். இந்த பைபிளை தூக்கியே சமைக்கேன். ஆண்டு என்ன தூக்கி சமைக்காரு, ஆண்டு என்ன தூக்கி சமைக்காரு. ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வராது. ஒரு வேதனை இல்லாமல் கண்ணு என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி 74 வயசாகுது. 74 வயசானாலும் தேவனுக்கு மையமுள்ள வாழ்க்கை வாழி, பாரமுள்ள வாழ்க்கை வாழி, ஒரு தேவனோட வாழக்கூடிய கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஐயா. ஏதோ பண்டிகை நாளை கொண்டாடுறீங்க, சந்தோஷம். ஐயா சொன்னால் 40 லட்சம் வாங்கினாங்களே, ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் எப்படியோ வாழலாம். அன்னைக்கு மக்கள் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, கொடுக்குற அரசியல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். திருச்சபையில் அரசியல் பண்ணி சாக்கடை பண்ணி திருச்சபை கெடுக்குது. அவனும் பரலோகத்துக்கு போகாமல் போகிறவனையும் போக விடாமல் இன்றைக்கி அப்படி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒப்புரவாக்கக்கூடிய வாழையை வாழணும். அனனியா சப்ரால பாருங்களேன், வேதத்தில் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அனனியா சப்ரால ரெண்டு பேர் இருந்தாங்க, புருஷன் மண்டாடி. பேதுருடைய காலடியில் எல்லாரும் கொண்டு வந்து சொத்தை விற்று பொதுவாக அனுபவிச்சாங்க. அனனியா சப்ராலும் தன்னுடைய சொந்த சொத்தை விற்றாங்க. விற்றுட்டு ஒரு பகுதியை வஞ்சித்தை வச்சுட்டு கொண்டு வச்சாங்க. பேதுரு கேட்டான், நிலத்தை விழுத்தானா விற்றீங்கன்னு கேட்டான். அவன் விழுத்தான்னு சொல்லி பொய் சொன்னாங்க. பேதுரு சொன்னான், அது விற்கவனும் மடந்தான், விற்றவரும் மடந்தான், நீ கல்லோட்ட பொய் சொல்லி வரணும் நடான்னு சொன்னான். ஒரு வார்த்தை தான் சொன்னான். அடுத்த நிமிஷம் பேதுரு காலடியில் செத்துட்டான். அன்னியா சுருண்டு கொடுத்து செத்துட்டான். அவன் அடக்கம் பண்ணி வராங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு மனைவி வரா, ஒன்றும் தெரியாத மகள் உள்ள வரா. உள்ளே வந்து நிலத்தை இவ்வளோத்தானா விற்றீங்கன்னு கேட்கான். அவ்வளோ தானே அவள் சொல்கிறா, தேவன்கிட்ட காரியத்தில் பொய் சொல்ல முடியும், உங்களை ஏவி விட்டது யார்? புருஷனுடைய காலை அடக்கம்னு வீட்டுக்குள்ளே வரல, ஒன்றையும் கொண்டு போங்கன்னு சொல்லி வார்த்தை சொன்னான். அடுத்த நிமிஷம் கீழே விழுந்து செத்துட்டா. இதுதான் என் வாழ்க்கை. பாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சீரியா நாட்டு தேசத்தில் ஒரு சின்ன பிள்ளை இஸ்ரேல் தேசத்தை அடிமை பெண்ணாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவன் வந்து உட்கார்ந்துருக்கா. அந்த நாட்டுடைய சேனாதிபதிக்கு குஷ்டரோகம். அவள் சொல்கிறா, தான் எஜமாட்டிட்டு சொல்கிறா, என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாராண்ணா, இவரோட குஷ்டம் நீங்கி சுகமாய் வருவார் அப்படின்னு சொன்னா. உடனே அவன் தன் கணவர்கிட்ட சொல்கிறா. கணவன் சீர ராஜாக்கு சொல்கிறான், நான் நல்லது நீ போ, உனக்கு லெட்டர் தரேன்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். அது லெட்டர் வாங்கிட்டு போகிறான். லெட்டர் வாங்கிட்டு என்ன எழுதியிருக்குது, என் நாட்டுடைய சேனாதிபதியிட்ட அனுப்பியிருக்கேன், அவர் குஷ்டத்தை நீக்கி அவன் வெளியே விடுதலை பண்ணி அனுப்புங்க. வார்த்தை கேட்ட உடனே ராஜா தன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு என்ன சொன்னான், குஷ்டத்தை யார் விடுதலை பண்ண முடியும், எங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னான். ஆனால் அங்கே இருக்க தீர்க்கதரிசி எலிசா என்ன சொன்னான், அவனுக்கு அனுப்பு, இஸ்ரவேலில் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும்னா போய் வாசப்படி நிற்கான். தீர்க்கதரிசி உள்ளே உட்காந்துருக்காரு. வந்து நிற்கிறவனை பார்த்து கை காட்ட சொல்கிறார், 7 நாள் போய் 7 தடவை முழுகு, உன் சிறுபலி மாம்சத்தை எவ்வளோ மாறுன்னு சொன்னார். அவன் ரொம்ப ஆத்திரம். அவன் வருவான், தன் தேவன் நாமத்தை சொல்லி என்னுடைய புண்களில் கை வச்சு ஏதோ மந்திரிப்பான்னு பார்த்தேன். அவன் யோர்தானில் கழுவு சொல்கிறானே, என் தேச நதி பர்பார் நதியோட பெரிய நதி இங்கேயா அப்படின்னு கேட்கான். அவன் கையில் இருக்க பையன் சொல்கிறான், ஐயா அவர் பெரிய காரியம் சொல்லியிருந்தா செஞ்சுருப்பில்ல, யோர்தானில் போய் 7 தடவை முழுகுன்னு தானே சொல்கிறான், முழுக வேண்டியதானே. சொல்ல உடனே வார்த்தைக்கு போய் முழுகி சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர உண்மையான தேவன் உலகத்தை யாருன்னு சாட்சி கொடுக்கான்.
சாட்சி கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான், 10 தாலந்து வெள்ளி கொண்டு போகிறான், 6000 சேக்கல் தங்கத்தை கொண்டு போயிருக்கான், 10 மாற்று வசத்தை கொண்டு போயிருக்கான். வாங்க முடியாதுன்ட்டான். என் வீட்டில் வேலை செய்கிற கேயாசின்னு சொல்ல தெரியுமா, என் நிஜமாக பைத்தியக்காரன், அவன்கிட்ட வாங்கலடா, நான் போய் வாங்கன்னு சொல்லி பின்னாலேயே ஓடுறான். நாகவன் போனவன் இந்த ரத்தத்தை நிறுத்தி கீழே கேட்டு சுக செய்தியான்னு கேட்கான். சுக செய்தி தான். இப்போ நான் 2 தீர்க்கதரிசி வந்தாங்க, கொடுத்த 1 தாலந்து வெள்ளி ஆண்டவன் கேட்டான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், 1 தாலந்து இல்லை 2 தாலந்து வாங்கி வச்சு 2 தாலந்து கொடுத்து 2 மாற்று வசத்தை கொடுத்து கழுத மேலே ஏற்றி 2 வேலைக்காரன் அனுப்பி விடுறான். வச்சுட்டு வீட்டில் போய் நிற்கிறான். நிற்கும்போது எலிசா கேட்குறான், கேயாசியே நீ எங்கேருந்துடா வர்றேன்னு கேட்கான். நான் எங்கேயும் போகலையேங்க, பொய் சொல்கிறான். அவன் சொல்கிறான், தோட்டங்களையும் ஒலிவு மரங்களையும் வாங்குவதுக்கு காலமா, ஒட்டங்களுக்கு வாங்குவதுக்கு காலமா, நாகமான் குஷ்டம் ஒன்று சந்ததியும் தொடர்ந்து பிடிக்கண்ணா, தொடர்ந்து பிடிக்கண்ணா. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது ஐயா. இப்படி ராகுலண்ட் ஐயர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன். 500 ஏக்கர் நிலத்தில் அவன் அடக்கம் பண்ணுவாங்க. 500 ஏக்கர் நிலத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் சுவிசேஷத்துக்கு வந்தார். சுவிசேஷத்துக்கு வந்த மனுஷனுக்கு வாழ்க்கை என்ன கிடச்சிது, வாக குளத்தில், சங்கரங்கள் பக்கத்தில் வாக குளத்தில் 1860 ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டினார். 2160 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கினார். வாங்கி ஊழியம் பண்ணி செத்துட்டார். அடக்கம் பண்ண முடியலை, கொண்டு போக முடியல. ஆற்றுல வெள்ளம், ஓடையில் வெள்ளம், வெள்ளம் நிற்கலை. முள்செடிகளை தோண்டி புதைச்சிட்டாங்க. முள்செடியில் புதைச்சிட்டாங்க. அவர் சிவகாசி பகுதியில் ஊழியம் பண்ணும்போது ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்துக்கு போய் பசி தாங்க முடியலை. தாங்க முடியாமல் அந்த அம்மா, ஒரு வீட்டு அம்மா, ஒரு தாழ்த்தப்பட்ட அம்மா, அந்த அம்மாட்ட போய் ஏதாவது ஆகாரம் கொடுக்குமான்னு கேட்கான். அந்த தாழ்த்தப்பட்ட அம்மா துணியெல்லாம் சேலெல்லாம் கட்ட தெரியாது, சட்டை போட தெரியாது. அந்த அம்மா சொல்லுது, தொப்பியை கழட்டி பிடிச்சி சைகளை காட்டுது. தொப்பியை கழட்டி பிடிக்கிறாரு. புளிச்ச கம்பங்கஞ்சி, கெட்டு போன கஞ்சம் குடிக்க அவர் சாப்பிட முடியல. சாப்பிட முடியாமல் தண்ணி கேட்காரு. தண்ணி கேட்டோட புருஷன் வந்து கழுத்து பிடிச்சி தள்ளிடுறான். தள்ளினோட கீழே விழுந்து தலையெல்லாம் அடிபட்டு ரத்தம். வீட்டை எட்டி பார்க்காரு, அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. காரணம், அவ்வளோ ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய கஷ்டத்தில் கண்ணியில் அந்த ஊழியை நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஐயா, நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மிஷினரி வரலன்னா நல்ல சட்டை போட்டிருக்க மாட்டோம், முடி வெட்டியிருக்க மாட்டோம். இன்றைக்கி ஆதிவாசி மாதிரி வாழ்ந்துருப்போம். மனுஷனை மாற்றி கொடுத்த மிஷினரி, மனுஷனை மாற்றி கொடுத்த மிஷினரி. வாழ்க்கையில் நினைக்கணும், பாரம் வேணும், தரிசனம் வேணும், கடவுளை வாழக்கூடிய கிருபை வேணும். ஆண்டவரே, உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டு கண்ணீர் விட்டு அழணும். நீ அழும்போது குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க, சந்ததியை பெருகுவாய். பெருகுவது மாத்திரம் இன்னைக்கு பாருங்கள், சிவகாசி சர்ச்சில் அந்த என்னை கூட்டிகிட்டு போனார். சர்ச்சில் ஒரு அரை நிலம் கேப் இருக்குது. அதில் வேற ஒரு மனுஷன் வந்து ஒரு விக்கிரத்தை வைக்கணும்னு ஆசைப்படுறான். அவங்க தடுக்கிறாங்க. அந்த விக்கிரத்தை வைக்கிறதுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா? சர்ச்சு செக்ரட்டரி இருக்காங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. பாரம் இல்லாத வாழ்க்கை நீ வாழவே கூடாது ஐயா. ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. உண்மையான ஊழியம் செய், உண்மையை கடவுளுக்கு சாட்சியாக வாழு, மகிமையுள்ள வாழ்க்கையை வாழு, தேவனோடு வாழு. தேவனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. ஆபிரகாம் ஒரு விக்கிரத்தை வணங்குகின்ற மனுஷன். தகப்பனை தேராகு விக்கிரத்தை செய்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது குடும்பத்தில் ஆபிரகாம் பிறந்து விக்கிரத்தை எடுத்து விளையாடி உடச்சி தகப்பன் அடி வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட மகனை ஆண்டவர் அழைத்தார். உன் தேசத்தை இணைத்து விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆசிர்வதித்து பலியை பெருக்க பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை பார்க்கலாம், கடற்கரை மணலை பார்க்கும், உன்னை அதிகமாக நான் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். பெருமைப்படுத்தினார். பெருமைப்படுத்துவது மாத்திரமில்லை, தேவனுக்கு மகிமுள்ள மனுஷனாய், திறப்பில் நிற்கக்கூடிய மனுஷனாய்
ஆண்டவர் அவன் இருந்தான். அன்றைக்கு ஆண்டப்பட்டு மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு மனசாப்படாமல் இப்படின்னு சொல்லி நினைவே பட்டணத்திற்காக ஒரு புத்தி கட்டு தீர்க்கதரிசி யோனாவுக்காக ஆண்டவர் கண்ணி விட்டு அழுதாரே. இந்திய தேசத்தில் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை கோடி ஜனங்கள் தெய்வமெல்லாம் தெய்வம் என்று ஏமாந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இவளுக்கு ஆண்டவர் மரித்தாரே, இவ்வளோ ரத்தம் சிந்தினாரே, அது தரிசிக்கக்கூடிய மக்கள் உன்னை அழைக்கிறார். உன் வாழ்க்கை உண்மையாக இருந்தனா அநேக மக்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆஸ்வதிப்பார் மாத்திரமல்ல, ஆண்டு நீ அநேக மக்கள் இன்றைக்கி எத்தனை மிஷன் இன்றைக்கி இங்கே இடத்துக்கு போயிருக்காங்க. வேதத்தில் வாசிக்கும்போது எசேக்கியேல் 20:32 வாசிக்கும்போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நீக்கவும் சுவரை அடைக்கும் மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணே. திறப்பில் நீக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஐயா. ஆண்டவர் சீக்கிரமான வருகை இருக்க போது ஐயா. ஆண்டவர் வருகை நிச்சயமா சீக்கிரம் இருக்கு ஐயா. வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும், கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க மாத்திரமில்லை, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும், வைராக்கியமான வாழணும், கடவுளுக்கு வாழணும். தானியேல் 5 வாசி பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் நினைச்சிறான் தூரம் அங்கே சமவெளியில் 60 முழ உயரம் 6 முழ அகலத்தில் ஒரு சிலையை உருவாக்குறான். சுருவாக்கிட்டு என்ன சொல்கிறான், கட்டி மேளங்கள்லாம் கொட்டும்போது எல்லாரும் தாழ விழுந்து சிலையை வணங்கணுங்க, தாழ விழுந்து வணங்கணும்னு சொல்கிறான். வணங்கலை அப்படி சொன்னால் அவங்கள தண்டனைக்குள்ளாவாங்க சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். அங்கே 3 பேர் இருந்தாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 மனுஷன் இருந்தாங்க. அவங்க வணங்கலை. எல்லாரும் வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, வணங்கலையே என்ன கேட்கும்போது ராஜா கூப்பிட்டு கேட்கான், ஆமாம் வணங்கலை. என்ன சொல்கிறாங்க, ராஜாவே ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் என்னை தப்பு வைப்பார், என் தேவன் என்னை தப்பு வைக்காட்டாலும் நீ நிறுத்தம் சிலையை வணங்கலைன்னு சொல்கிறான், நிறுத்தம் சிலையை வணங்கலைன்னு சொல்கிறான். ராஜா கோபம், அது சூளையை 7 மடங்கு சூடாக்குறான். 7 மடங்கு. அந்த அந்த வெக்க வந்து கிட்ட போக முடியல. இராணுவத்தில் பலசாலிகளை கொன்னா கூட்டி நிறையா ட்ரெஸ்ஸு போட்டு அதை 3 பேரையும் கட்டி கொண்டு போடலான்னு போகிறாங்க. தூக்கிட்டு போனவங்களாம் செத்துட்டாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் விடுதலையாக இருக்காங்க. ராஜா பார்க்கான், 4வது ஒரு ஆள் இருக்கார், தேவகுமார் 4வது ஒரு ஆள் இருக்கார். அந்த ஆள் என்ன செய்ற எல்லாம் சொல்லி என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு ஒருத்தர் ரட்சிக்க முடியாது, ராஜாவே சாட்சி கொடுக்குறான். அப்படி ஒரு வைராக்கியம் வாழ்க்கையில், ஒரு எண்ணங்கள் வாழ்க்கையில், கடவுளுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும், கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். அப்படி நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாளும் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையிடுவது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறாரு. நீதிமானுக்கும் துன்பம், எத்தனையோ துன்பம் வரும் ஜனத்துடைய பாவத்தினால. இது இஸ்ரேல் தேசத்தில் ஆகாப் ராஜா காலத்தில் 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை. அவர் தாசன் கைவிட்டாரா, எலியாவை கைவிட்டாரா, கேரித்தாட்டில் போய் உட்காந்துருந்தான். யோதானுக்கு சேர்ந்த கேரித்தாட்டில் உட்காந்து ஆட்டு தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருந்தான். காலையிலையும் மாலையிலையும் காகங்களும் வந்து ரொட்டி துண்டை கொடுத்தது, சாப்பிட்டான். ஆட்டு தண்ணி வற்றி போச்சு. ஆனால் வருத்தப்படலை. ஏன் வருத்தப்படலைன்னா, வேதத்தில் வாசிக்கமில்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நீ இளைஞனாக இருந்தேன், முதிர்வு நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியும் காணவன் வேதத்தில் வாசிக்கமில்லை. ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு நீ வாழும்போது, கடவுளுக்கு மகிமையாக செலுத்தும்போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். கைவிடுவது மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாப்பார். பாதுகாத்து கடவுளுக்கு வைராக்கியமான வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் எப்படியோ வாழ்கிறாங்க. நமக்கு கதை இல்லை. இன்றைக்கி மற்ற மக்களோட பயப்படுறாங்க. தெய்வம் நின்று கொண்டுடுச்சு. நம்ம மக்களுக்கு எந்த பயம் கிடையாது. துணிஞ்சு சில காரியத்தை செய்கிறாங்க, துணிஞ்சு கயிறை சொல்கிறாங்க, துணிஞ்சு கடவுளுக்கு ஒரு மாதிரி காரியத்தை செய்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லையா? நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய்,
தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய், உண்மையான வாழ்க்கையாய் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக வாழலாமா? தேவனோடு வாழலாமா? தேவனுக்கு சாட்சியாக வாழலாமா? நிறைய குடும்பங்களில் நிறைய நிகழ்ச்சி, கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா கரண்டை கொக்கில் ஓட்டு எடுத்துடுறாங்க. அது சாட்சி இல்லை. அவங்க செய்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, அது நமக்கு இல்லை. நம்ம பக்காவாக ஜென்ரேட் போட்டு கரண்ட்டு வாங்கி பண்ணாதான் நமக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் அது தப்புன்னு நினைக்கல. திருப்பத்தூரில், வடார்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பாலாவது காய்ச்சி தாரம் குடிச்சிட்டு போங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். வீடு நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. வெளியே மீட்ரு மேலே சாக்கு தொங்குச்சு. என்னையா சாக்கு தொங்குதுன்னு கேட்டேன். நான் கரண்ட்டு ரொம்ப வரும் எங்களுக்கு, அதனால் கரண்ட் பில் கட்ட மாட்டோம். ரீடிங் எடுத்த 2 நாளில் மீட்டரை கழட்டி விட்டுட்டு மேலே சாக்கு தொங்க விட்டுருவோன்னாரு. ரீடிங் வர எங்களுக்கு தெரியும், அன்றைக்கி சாக்கு எடுத்துகிட்டு நேரே மாட்டிடுவோன்னாரு. நான் சொன்னேன், சாமையா சாமையா செய்யாத, இந்து மனுஷன், ஆண்டவர் ஐயா குடும்பத்தில் பிறந்த மனுஷன், சாபம்னு சொன்னேன். அவர் கேட்கலை. 3 சாவு வீட்டில், 3 சூசைடு, தற்கொலை, 3 சூசைடு. அந்த துஷ்டிக்கு நான் போகும்போது அந்த அம்மா என்னை பிடிச்சி அழுதாங்க, பார்த்து அழுதாங்க. நீ சொல்லிட்டு போனீங்க, என் புருஷன் கேட்கலை, என் புருஷன் கேட்கலை. இதுதான் சாபம். நீ கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தன்னா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்மளை கைவிட தேசம், நம்ம தேவன் கைவிடுற தேவல் உலகத்தில் இன்றைக்கி உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். வெளிப்படுத்தல் 1:18 வாசி பார்த்தீங்கன்னா, மரித்தேன் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன், சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார். ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழணும். ஆண்டு சொல்கிற பிரியமாக வாடு. கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், எது வந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை பிரியமாக வாழும்போது ஒரு நாள் ஆண்டவனை கைவிட மாட்டார். தலையில் தாழ் ஜெபம் பண்ணோம்மா, நோக்கி பார்க்கலாம். எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்ணலாமா? நோக்கி பார்க்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமான்னு கேளுங்க. சரீரத்தை எந்த இடத்துல நோய் இருந்தாலும் ஆண்டு இன்றைக்கி உன் வாழ்க்கையில் விடுதலை தரப்புகிறார். எத்தனையோ பிள்ளைக்கு பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், எத்தனை கிட்னி ஃபெயிலியரு, எவ்வளோ கஷ்டத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை காண்கிற தெய்வம் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்து அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார். வேதனை பார்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். இந்த பண்டிகை நாட்களில் ஒரு விடுதலை தந்து உன்னை அனுப்ப போகிறார். பணம் உன்னை காப்பாற்றாது, நகை காப்பாற்றாது, வீடு காப்பாற்றாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிபதிகள் 10:22 வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா? நல்ல தகப்பனே, அதிகாலை வேலைக்கான் சமூகத்தில் நன்றி ராஜா. மோசே 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் 2 முறை இருந்தாப்பா. இந்த பிள்ளைகள் அதிகாலை வந்திருக்க காரியத்தை அடைந்திருக்கீங்க. சரீரத்தை எந்த பிறவினம் இருந்தாலும் விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க. 18 வருஷமாக நடக்க முடியாமல் கூனியுள்ள மகள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தீங்கப்பா, விடுதலை கொடுத்தீங்க. திறக்கப்படாமல் வாய் கட்டப்பட்ட மனுஷனுக்கு எப்பத்தா திறக்கப்படுவாயின்னு சொல்லி வாயின் கட்டுகளையும் அவுத்தீங்கப்பா. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண போகிறோம். உண்மை போல நாங்கள் மாற கிருபை தாங்க. எல்லா நிலையிலும் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி எடுக்கிறோம் நல்ல பிதாவே.